உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. செல்வத்தை குழந்தையாக, தாயாக, காதலியாக, நமக்கு பிடித்த தெய்வமாக, நம்முடைய சிறந்த நண்பனாக, எந்த இக்கட்டாக இருந்தாலும் காப்பாற்றும் அருமை சகோதரனாக கற்பனை செய்து மனதார உணர்ச்சி பூர்வமாக மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். எனில் செல்வமானது எப்போதுமே நம்முடனே பயணம் செய்து கொண்டு பல மடங்காக பெருகி நம்மிடம் செழிப்பதை கண்கூடாக காணலாம். செல்வத்திற்கு என்று ஒரு உணர்வு உள்ளது. அதை நாம் எப்படி நேசிக்கிறோமோ அப்படியே நம்மிடம் அது வெளிப்படும். நம்மிடம் நிரந்தரமாக இருக்க நாம் செல்வத்திற்கு என்று எப்பேற்பட்ட உணர்வை வெளிப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நம்மிடம் எவ்வளவு செல்வம் இருக்க வேண்டும் என்பது வெளிப்படுகிறது. வாழ்க வளமுடன்.